கதையை கேட்டேன். அது பிசாசாக இருந்தாலும், பேயாக இருந்தாலும், சைத்தானாக இருந்தாலும், சனி பகவானாக இருந்தாலும், எனக்கு கதையை கேட்டேன். டைட்டிலும் பிடிச்சிருந்தது. ஓகே, டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டேன். அவ்வளோதான். எல்லா திறமைசாலிகளுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஓரளவுக்கு திறமை உள்ளவர்கள் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. திறமையற்றவர்கள் எங்கேயோ உயரத்தில் இருக்கிறாங்க. இது நியதி. என்னுடைய பாலா ஓனாயாட்டுக்குட்டி பார்த்துட்டு கண்ணீரோட வழி வந்து என் கார் ஓட்டிட்டு என் ஆஃபீஸ் போடான்னு சொன்னார். நான் போனேன். என்னை எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் பாலா மட்டும் தான் வாடகை ஓடுறன்னு சொல்ல முடியும். உள்ளே போய் உட்காந்துட்டு என்னடா பண்ணுறேன்னாரு. நான் படம் பெருசாக போகலை. அப்படியா, சரி என்ன பண்ணலாம், ஒன்றும் தெரியல, சரி போ, நாளைக்கு நீ படம் பண்ணுற போ அப்படின்னாரு. அவனுக்கு அந்த கலைஞனுக்கு பெரிய கைத்தட்டு கொடுங்க. ஆக்சுவலாக எனக்காக ஒரு கலைஞன் கஷ்டப்படும் பொழுது நான் தைரியமாக சொல்வேன் என்னை கலைஞன் என்று. இது இருமாப்பில் சொல்லவில்லை. நான் உழைத்து கொண்டு இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ இன்னொரு கலைஞன் என்கிட்ட வந்து நான் கீழே விழும்போது என் கையை பிடிச்சிட்டான், கரெக்டாக பிடிச்சி மேலே தூக்கி விட்டுருக்கான். என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அன்பு தான். நான் அவன் என்று கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு இறைவனுக்கு ஒப்பானவன். ஆக்சுவலி இது வந்து எனக்கு நன்றி கடன் மட்டும் இல்லை, ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல திரைப்படம் பண்ணணும் அப்படிங்கிறக்க தன்னுடைய காசுக்கு அப்படியே எரிஞ்சு எனக்கு வந்து படம் பண்ண கொடுத்தான். ஒன்றும் இல்லை, தனியாக இப்போ நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். தனியாக கூப்பிட்டு அவன்கிட்ட ஒரு கதையை கேட்டு பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவான். ஏன்னா அவனோட வன்மை எப்படி, பேச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கேன், என்னன்னு தெரில. அதுபோக நான் நேற்றே கூட சொன்னேன், கொஞ்சம் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கப்பா, செயலில் காமிப்போம், ஸ்க்ரீனில் காமிப்போம் அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்து அடக்கி வச்சானா இல்லை உண்மையிலே ஆள் மனசில் தோணிடுச்சா என்னன்னு தெரில.